நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருச்செந்தூர் கோவில் அறங்காவலர் குழு தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் கேள்விகளையும் கருத்துகளையும் முன்வைத்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அறங்காவலர் குழு நியமனம் செய்யப்படாதது சட்ட விதிகளை அவமதிக்கும் செயல் எனவும், அறங்காவலர் குழுவுக்கு தலைவர்கள் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் உறுப்பினர்களை நியமனம் செய்யாதது ஏன் என நீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் இந்துமதி வழங்க நாம் கேட்கலாம். இந்துமதி, இந்த வழக்கில் நீதிமன்றம் வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம் ஷாம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்து சமய அறநிலையத்துறை விதிகளின்படி அறங்காவலர் குழுவை அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. மேலும் அறங்காவலர் குழு தலைவர் நியமனம் செய்து 1 வருடம் முடிவடைந்த நிலையில் உறுப்பினர்கள் நியமனம் செய்யாதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். மேலும் அறங்காவலர் குழு நியமனம் செய்யாதது சட்ட விதிகளை அவமதிக்கும் செயலாகும் எனவும் நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 4 மாதத்திற்குள் அறங்காவலர் குழு அமைக்க வேண்டும், தவறும் பட்சத்தில் நீதிமன்றமே அமைக்க நேரிடும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த மனுவில் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த காந்திமதிநாதன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்து சமய அறநிலையத்துறை விதிப்படி அதன் கட்டுப்பாட்டில் வரும் கோவில்களில் 5 உறுப்பினர்களை கொண்ட அறங்காவலர் குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த 5 நபர்களில் ஒருவர் பெண்ணாகவும் ஒருவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவராகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழு இல்லை. ஆகவே திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை விதிகளின்படி அறங்காவலர் குழுவை அமைக்க உத்தரவிட கோரிய வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இன்று இந்த வழக்கு தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி பூர்ணிமா அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மேலும் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் அறங்காவலர் குழு தலைவர் ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டு விட்டது. கோவில் குடமுழுக்கு பணிகள் நடைபெற்றதால் கமிட்டி அமைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. மேலும் அப்போது நீதிபதிகள் அறங்காவலர் குழு தலைவர் நியமனம் செய்து 1 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. ஆனால் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் நியமனம் ஏன் செய்யப்படவில்லை? இது முற்றிலுமாக சட்ட விதி முரணானது, நியமனம் செய்யப்படாததற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பினர். அப்போது அரசு தரப்பில் உறுப்பினர் நியமனத்திற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்துள்ள உத்தரவில் இந்து சமய அறநிலையத்துறையின் முதன்மை செயலர் 4 மாதத்திற்குள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழுவை அமைப்பதற்கான பணிகளை முடிக்க வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் நீதிமன்றமே அறங்காவலர் குழு உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டியது. விரிவான விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.